மேஷ ராசி நபர்களுக்கு சனியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். சனியின் அடுத்த கட்ட நகர்வானது கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. இது மேசராசி நபர்களுக்கு எந்த விதத்தில் பலனை தரும்? இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வழியாக போகும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் வழியாக அந்த நட்சத்திரம் கொண்ட ராசி, அந்த நட்சத்திரம் கொண்ட கிரகம், இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ராசிக்கு என்ன விதத்தில் பலன் தருமோ அந்த பலனை சனி கூட்டியும் அதே சமயம் குறைத்தும் தரக்கூடிய ஒரு கிரகம். இதில் கூட்டியும் அதே சமயம் குறைச்சியும் என்பது சனி நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு கொஞ்சம் நல்ல பலனை கூடுதலாகவும், சனி எகெயின்ஸாக இருக்கக்கூடிய ராசிக்கு குறைத்தும் தரும், நல்ல பலனை குறைத்தும் தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயமாக, அந்த நட்சத்திரம் ஒரு சுபருடைய நட்சத்திரம், சுபகிரக நட்சத்திரம் என்றால் கெடு விஷயத்தை குறைத்தும் அதே சமயம் தீய விஷயத்தை குறைத்தும் எகெயின்ஸாக இருக்கக்கூடிய ராசிக்கு செய்யும். அதாவது நன்மைகள் குறைவாக இருக்கும், அதே சமயம் தீமைகள் அந்த அளவு இருக்காது அப்படி என்பது. ஸோ மேசராசிக்கு சனி எகெயின்ஸான கிரகம் தான். ஆனால் அந்த சனி நகரக்கூடிய நட்சத்திரம் இதுக்கப்புறம் எந்த காலில் நிற்கும், எந்த நட்சத்திரத்தின் காலில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும். இதுக்கு மேற்பட்டு சதயத்திற்கு வரப்போவது இல்லை. அப்போ இந்த நட்சத்திரத்தில் இருப்பது குருவின் நட்சத்திரம், கும்பராசியின் இறுதி நட்சத்திரம் கூட. அப்போ இதற்கு மேற்பட்டு இந்த நட்சத்திரத்தில் இருந்து தான் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது அப்படி என்பதை எடுத்துக்கலாம். ஆக மேசராசி நபர்களை பொறுத்தவரை சனி இந்த காலகட்டத்தில் ஒரு குருவின் நட்சத்திரத்தில் இருக்கு. குரு என்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு 9 மற்றும் 12 கூடிய கிரகம். இந்த 9 மற்றும் 12 கூடிய கிரகமா இருக்கிறதுனால குரு பணத்திற்கு அதிபதி, ஒரு செல்வாக்குக்கு அதிபதி, ஒரு பொதுநலத்தன்மையான உள்ள ஒரு விஷயத்துக்கு அதிபதி. ஆதிபத்திய ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெயர் உங்களுக்கான ஒரு, இவங்கள்ட்ட கொடுத்தா இந்த நபர் சரியான நபர்ப்பா, இவங்க கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி நல்ல பெயர் எடுத்தல், ஆன்மீக விஷயங்கள், பொதுநலமான காரியங்கள், அதனை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் பாவத்துடைய அலைச்சல், பயணங்கள், வரவு செலவு, ஏற்றம் இறக்கம், தூங்குதல், உறக்கம், நல்ல உறக்கம், நிம்மதியான உறக்கம், நல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செலவு செய்தல், தேவையான லைஃபுக்கு தேவையான மிக முக்கியமான நல்ல செலவு செய்வது, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் ராசிக்கு குரு தரக்கூடிய விஷயம். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சனி இதற்கு மேற்பட்டு கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்போ மேசராசி நபர்களுக்கு தற்சமய சனி 11 இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த 11 விட்டு அதிகமாக நகர்ந்து 12 நெருங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை. இதற்கு அடுத்த அமைப்பாக 2025 பார்த்தீங்கன்னாக்கா அவர் முற்றிலும் பயிற்சியாகி மீனராசிக்கு வந்துவிடும் சனியின் பயிற்சி. ஸோ நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உள்ள விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ மேசராசி நபர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பேசிடலாம். ஸோ சனி உங்களுக்கு குருவின் ஒரு சுபருடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. குறிப்பாக சொல்ல போனாக்கா ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை. சதய நட்சத்திரத்தை விட்டு விலகி பூரட்டாதி முதல் பாதத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வு கிட்டத்தட்ட ஏப்ரல் முதல் வாரம் 7ஆம் தேதி. அப்போ இந்த 7ஆம் தேதியில இருந்து 2024 ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து சனி சதய நட்சத்திரத்தை விட்டு வெளியேற போகிறார் முற்றிலும். அப்போ சனியின் வழியாக உங்களுக்கு ஒரு பண ரீதியான ஒரு வரவு வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் கொஞ்சம் கூட வரல அப்படிங்கிற நபர்களுக்கு சனியின் மூலியமாக அந்த கொஞ்சம் கொஞ்சமானாச்சும் பணத்தொகை நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்த அமைப்பாக லைஃப்ல இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஏஜ்ல இருக்கிறீங்களோ இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளான்ல மிக முக்கியமான ஒரு விஷயத்துல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உள்ள வருவீங்க.
அதற்கு அடுத்த அமைப்பாக ஊர் உலகத்திற்கு மத்தியில் ஒரு செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காகவும், அதே சமயம் நானும் கொஞ்சம் வசதியாக இருக்க போகிறேன், வசதியாக வாழப்போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நீங்கள் சில வாய்ப்புகளையும் சில வசதிகளையும் உருவாக்குவதற்கு இந்த சனி சுபரோட நட்சத்திரத்தில் வர்றதுனால கொஞ்சம் நன்மைகள் உண்டு. கடந்து போன காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒன்றுமே ட்ரை கண்டிஷனில் இருந்த மேசராசி நபர்கள் சனி 11ல் இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறதெல்லாம் தம் ஆக்கி உங்களை வந்து ஒரு ட்ரை கண்டிஷன், வறண்ட அமைப்பு, வறட்சி, ஒரு நம்ம நிலம் வச்சுருக்கோம், விவசாய நிலம், மற்ற சாதாரண நிலம் எந்த அமைப்பாக இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா பசுமை இல்லாமல் காஞ்சி போய் வறண்டு போன அமைப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு உங்கள்கிட்ட இருந்தது மேசராசிக்கு. அந்த மாதிரியான வறட்சியில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிகழ்வு, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நாச்சும் கொஞ்சம் ஈரம், கொஞ்சம் செழிப்பு, கொஞ்சம் பசுமை அப்படிங்கிற அமைப்பு உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் உருவாவதற்கு இந்த சனி ஒரு காரணமாக அமையும். இதெல்லாம் சனி வந்து குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நன்மைகள். குரு வந்து எப்போதுமே சில விஷயத்தை கிளிக் பண்ணி கொடுக்கும். சில ஒரு பிரச்சனை ஒருத்த மாட்டிக்கிற, அதாவது ஒரு இது வந்து வெளியே வர முடியல அப்படின்னா ஒரு கதவை திறந்து விடுவது குருவாக தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அடைச்ச அமைப்பில் இருக்குது, எல்லாமே எனக்கு லாக்கான அமைப்பில் இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற மேசராசி நபர்களுக்கு இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெளி உலகத்தை பார்க்குற மாதிரியா, இல்லை ஓப்பன் பண்ணி சரி ஒரு உனக்கு வந்து ஒரு கதவு, உனக்கும் ஒரு வாழ்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த சனி ஏற்படுத்தி தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வில் இருந்து மேசராசி நபர்களுக்கு 7.5 சனி அப்படி என்பதில் ஒரு 10% ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அனுபவ ரீதியாகவும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய விஷயத்தையும் உணர முடியும். 7.5 சனி என்பது ஒரு 10%, 10% மேசராசி நபர்களுக்கு இந்த சனியின் அடுத்த கட்ட நகரின் மூலியமாக வரப்போகிறது. இதை எப்படி உணரலாம் என்றால் 23, 22, 21 இந்த காலகட்டத்தோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த 7.5 சனி 2024 நான் சொல்லக்கூடிய ஒரு 10% அப்படி என்பது எப்படி உருவாகும் என்பது, ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோ பிளானட் சனி. கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை, பின்னாடி பெரிய பிரச்சனையாக வரும். அந்த பெரிய பிரச்சனைக்கு சின்னோண்டு ஒரு ஊசி குத்தின அமைப்பில் ஆரம்பிக்கிறது தான் சனியோட விஷயம். அதனால் அந்த விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள். இதே சனி இப்போ குருவின் சாரத்தில் இருக்கிறனால சில நன்மைகளை சொல்லிட்டேன், ஆனால் பார்க்கக்கூடிய இடம் பாதகம் தான். அது எந்தெந்த விஷயம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த பாதகத்தில் சற்று கவனமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த 2024 சனியை ஓரளவுக்கு சமாளித்து இல்லை பிரச்சனையில் மாட்டாத வகையில் தப்பிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவின் சாரத்தில் இருக்கிறனால கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயமாக சனி 12 நெருங்கியும் 11 விட்டு விலகின அமைப்பு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் பாவத்தை தன்னுடைய ஓரப்பார்வையில் பார்க்க வழி இருக்குது. அதன் மூலியமாக அந்த அவருடைய பார்வையின் கதிர்வீச்சு 6ஆம் பாவத்தில் டச் ஆகும் அப்படிங்கிறதா. அப்போ இதனால் என்ன ஆகுனாக்கா சம்பள வேலையை எக்காரணத்தை கொண்டும் நல்லதோ கெட்டதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக சம்பாரிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை விட்டு விடக்கூடாது. தானாக உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்குதா, அது ஓகே. நல்லா யங்ஸ்டர், நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், ஏஜில் இருக்கேன், 50 ஏஜில் இருக்கேன், 40 ஏஜில் இருக்கேன், 30 ஏஜில் இருக்கேன், இந்த மாதிரி நல்ல சம்பாத்தியம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நபர்கள் வேலை வாய்ப்பை மாற்றக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அதில் பிரச்சனைகள் வரும், பகைகள் வரும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிடிக்ஸ் நடக்கும். சில விஷயங்கள் கமிட்மெண்ட் உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, உங்களால் முடியாதும்பீங்க. ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுக்கல, சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை வாங்கலை, இந்த மாதிரி நிறையா கான்ட்ரவர்சியெலாம் இருக்கும். அந்த கான்ட்ரவர்சிக்கு மத்தியில் உங்களுடைய ஒர்க்கை இந்த காலகட்டத்துக்கு படி மாற்றுறதோ விட்டுறதோ கூடாது. நீங்களாம் முடிவெடுத்து அதில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு போயிடுச்சுன்னா திருப்பி சரியான முறையில் உங்களை செட் ஆகுது ரொம்ப கடினம். அதற்கு அடுத்த அமைப்பாக ஏதாச்சும் ஊர் காரியம், பொது காரியம், மற்ற ஒரு விஷயத்தில் வந்து குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு எல்லாருக்கும் நீங்கள் தான் வந்து பழிகாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்காதீங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகளை ஏற்றுக்கிட்டு தலைக்கு மேலே போட்டு நானே இதை வாழ வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த போர்வையிலே போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் விஷயத்தை மட்டும் பாருங்கள். கூட்டு அமைப்புகள், ஏன்னா 10ஆம் இடத்தை தன்னுடைய 10ஆம் பார்வையாக டச் பண்ண சனிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு சொந்த பந்தம், குடும்பம்,
எல்லாருடைய பிரச்சனையும் இழுத்து போட்டு அதை நீங்களே முடிக்கக்கூடிய அமைப்பில் களத்தில் இறங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. அதற்கு அடுத்த அமைப்பாக தனஸ்தானம், குடும்ப அமைப்புகள் அப்படி என்பதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப அமைப்புகளில் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் பிடிக்காத விஷயத்தை செய்யும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதை நேருக்கு நேராக ஒளிவு முறைவென்று கேட்டு விடுவது நல்லது. இல்லை ஒன்றும் நீங்கள் மூடி மறைக்கிறதுனாலே இல்லை கேட்காம போகிறதுனாலே விளைவுகள் உங்களுக்கு தான் அப்படி என்பதையும் பார்த்துக்குங்க. ஆக சனியின் மூலியமாக சனியின் பார்வையினால சில விஷயங்களில் என்ன கொஞ்சம் இறக்கத்தையும் சொல்லியிருக்கிறேன். சனி குருவின் நட்சத்திரத்தில் வர்றதுனால என்ன ஏற்றத்தையும் சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த விஷயத்தை வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்விலிருந்து நீங்கள் தப்பித்து வருவதற்கு வழிகளை சொல்லியிருக்க கேட்டு தெளிவாக நடந்துங்க.